வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? ஒரு ஒட்டகம் அது பாட்டு தன்னந்தனியே நடந்துட்டு இருந்தது. அந்த பக்கமாக ஒரு நரி ஒன்று வருது. இந்த ஒட்டகத்தை பார்த்ததும் நரியோட நாக்கில் எச்சில் ஊறுது. ஆஹா, இந்த ஒட்டகத்தை அடித்து சாப்பிட்டா என்ன சுவையாக இருக்கும் அப்படின்னு நரி நினச்சிட்டு இருந்தது. அதே நேரம் அங்கே ஒரு புலி ஒன்று வருதான். அந்த புலி ஒட்டகத்தை பார்த்து, இந்த ஒட்டகம் எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது, இன்றைக்கி நல்ல வேட்டை தான், இதை எப்படியாவது அடித்து கொண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த புலியும் நினச்சது. அப்போ தான் புலியும் நரியும் ஒன்று பார்த்துக்குதுங்க. நரி நினைக்கிது, ஓ, இந்த புலியும் நம்மளை போல் இந்த ஒட்டகத்தை அடித்து சாப்பிட நினைக்கிது போல இருக்குது அப்படின்னு அதுவும் நினச்சது. இந்த புலியும் அதே மாதிரி, ஓஹோ, இந்த நரி நம்மளோட போட்டிக்கு வந்திருக்கு, அதுக்கும் இந்த ஒட்டகம் வேணும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிது. அப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்து பேசிக்குதுங்களாம். நரியும் புலியும் ஒன்று பேசிக்குது கூட. என்னென்னா, சரி சரி, உனக்கும் அந்த ஒட்டகத்தை சாப்பிட ஆசை, எனக்கும் அந்த ஒட்டகத்தை சாப்பிடணுன்னு ஆசை. அப்போ ஒன்று செய்யலாம், 2 பேருமா சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொல்லுவோம், 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னுது புலி. சரி சரி அப்படின்னு ஆர்வமாக சொல்லிச்சு நரி. புலி சொன்னதான், ஒட்டகத்தோட மேல் பகுதி எனக்கு, கீழ்ப்பகுதி உனக்கு, சரியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் அந்த நரி என்ன சொல்லிச்சான், அதெல்லாம் முடியாது, கீழ்ப்பகுதினா 4 காலும் வாலும் தான் எனக்கு கிடைக்கும், உனக்கு மட்டும் நல்ல உடம்பு பகுதி மேல் பகுதி கிடைக்கும், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்துச்சான். அப்புறம் புலி கொஞ்சம் நேரம் யோசிச்சது. சரி, அப்போ ஒன்று செய்யலாம், 2 பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொல்லுவோம், அதுக்கப்புறமா சரிசமமாக அந்த ஒட்டகத்தோட உடம்பை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னுச்சான். இப்போ சொன்னியே, இது சரி அப்படின்னு நரி சம்மதிச்சுதான். இந்த ரெண்டும் பேசி முடிச்சுட்டு இந்த ஒட்டகத்தை கொல்லலான்னு திரும்பி பார்க்குதான். அங்கே ஒட்டகமே இல்லை. இந்த ரெண்டும் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் நைஸாக நழுவிடுச்சு. இப்படி தாங்க நம்மள பல பேர் பேசி பேசியே காரியத்தை கோட்டை விட்டுடுறாங்க இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நம்ம இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாமா? நன்றி.